அனைவருக்கும் வணக்கம். அவசர சூழ்நிலையின் காரணமாக இப்பொழுது இந்த தகவல் செய்தியை 4வது வீடியோவாக நான் வெளியிடுகின்றேன். எப்பொருள் யாரார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் வள்ளுவர். அதுபோல யார் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் பகுத்தறிவால் எண்ணிப்பார் என்றான் சாக்ரட்டிஸ். இது போன்ற அறிஞர்கள் பல விஷயங்களை முன்வைத்து கூறியிருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் பொதுமக்களுக்கு நலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த வீடியோவை வெளியிடுகின்றேன். தினம் தினம் யூடியூப் சேனல்களிலும் செய்தித்தாள்களிலும் மக்களுக்கு பல நலன்களை வாரி வழங்குவதாக மத்திய மாநில அரசுகள் அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே அரசு வங்கிகளிலே நகைகளை அடகு வைத்து திருப்புவதற்கு பொதுமக்கள் மிகுந்த சிரமப்படுகின்றார்கள். அவர்கள் அந்த டயம் முடிந்து நகைகளை மீட்கச் சென்றால் முழு தொகையும் வட்டியும் செலுத்தி அதை திருப்பி தேவைப்பட்டால் மறுநாள் வந்து அடகு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த நடைமுறைகளை மாற்றி பழைய மாதிரி முன்போல் உடனடியாக வட்டியை செலுத்தி புவித்து கொள்ளவோ அல்லது அதற்கு தகுதி இருந்தால் அந்த நகைக்கு மேலே தொகை கொடுக்கவோ அப்படி ஒரு நிகழ்ச்சியை அப்படி ஒரு இதை பழைய முன்மாதிரி அதை ஏற்பாடு செய்யுங்கள். மக்களுடைய வயிற்றில் அடித்து அரசு அதிகாரிகள் கந்து வட்டிக்காரர்களிடம் பொதுமக்கள் சென்று கைகட்டி நின்று வாங்கி வந்து உங்களிடம் அந்த பணத்தை கொடுத்து மிகுந்த சிரமப்படுகின்றார்கள். வேண்டுமென்றால் அரசு நீங்களே அந்த நகையை வங்கிகளில் வைக்கின்ற பொழுது அப்பர்சர் சார்ஜராக 1,00,000 ரூபாய்க்கு 300 ரூபாயும் 1,00,000 ரூபாய்க்கு மேல் 2,00,000 ரூபாய் வைத்தால் 500 ரூபாயும் அப்பர்சர் சார்ஜாக பெற்றுக்கொள்கின்றீர்கள். அதுபோல உங்களிடம் திருப்ப வருபவர்களிடம் மீட்டுக்கொள்பவர்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் அதற்கு ஒரு சார்ஜை அரசே கவர்மெண்ட் வங்கிகளிலே நீங்கள் கூடுதலாக ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு அவருடைய வேலைகளை முடித்து மக்களுடைய வேலைகளை எளிதாக்கி மக்களை மக்களாக வாழ விடுங்கள் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.